ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 26 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பொன்னியை திட்டிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் ஜெயா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னொடனே, பவானி வர என்னையே சிவானி யோசிக்காமல் நீங்கள் இப்படி இது பண்ணிட்டீங்களே, எல்லாரும் என்ன இப்படி சொல்லும்போது இவ்வளோ பெரிய அசிங்கத்தோடய நான் வாழணுமா அப்படிங்கிற மாதிரி சுந்தரம் பயங்கரமாக ஆக்டிங் கொடுக்குறாரு. அப்புறமா எல்லாரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜெயா என்ன சொல்கிறாங்கன்னா, பொன்னியை இங்கே கூப்பிடுங்க, அவளை மன்னிப்பு கேட்க சொல்லணும். நீங்க போய் கூட்டு வரீங்களா? இல்ல நான் போய் தரன்னு இழுத்துட்டு வரவான்னோனே சண்முகம் போறாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பொன்னி வராங்க. அப்போ பொன்னிய மன்னிப்பு கேட்க சொல்லும்போது, பொன்னி என்னாலலாம் கேட்க முடியாது. நான் எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பொன்னி போயிடுறாங்க. இப்ப வீட்ல எல்லாரும் பொன்னி இப்படி பேசிட்டு போறத பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி உட்கார்ந்துருக்குறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்ல எல்லாரும் இப்ப அவங்க பவானி வேற சூட்கேஸோட வந்துடுறாங்க. வாங்க நம்ம போலாம் அப்படின்னு. இப்ப சுந்தரம் வந்து அப்படியே பெரிய தியாகி மாரி, நீ வந்து உங்க வீட்ல இருக்கிறவங்க கூட இருக்கிறது தான் உனக்கு சந்தோஷமா இருக்கும். என் மேல யார் என்ன பழி போட்டாலும் நான் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இது மாரி பேசுறாரு. பார்த்தல்ல நீ இவ்வளோ இது பண்ணியும் அவர் நமக்காக இவ்வளோ தூரம் யோசிக்கிறாருலடா. ஆனா நீங்க உங்க மாமாவை நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல பாருங்க அப்படின்னோடனே இப்ப சக்தி, சண்முகம் அமைதியா நின்னுக்கிறாங்க எதுவுமே பேசாம. அப்புறமா ரூம்ல போய் உஷா, வெண்ணிலா, சுந்தரம் இவ்வளோ பேர் பேசியிருக்கும்போது உஷா என்ன சொல்றாங்க, இனிமே நீங்க இப்படி யோசிக்கவே கூடாதுன்னே. உங்க கூட எப்பவும் நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, பொன்னிக்கிட்ட போய் சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, உன்னால ஒண்ணும் கிழிக்க முடியாது அப்படின்னா, அப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா உன்னோட முகத்திரையை நான் கிழிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.